நம்ம தல தோனி என்றைக்குமே தல தோனி தான். சிங்கம் சிங்கம் தான். என்றைக்குமே என்னோடய சப்போர்ட் நம்ம தல தோனிக்கு தான் இருக்கும். இந்த சீசன் ஃபுல்லாக பார்க்கும்போது பல பேர் வந்து டோனி மேலே அவ்வளோ ட்ரோலு, அவ்வளோ ஹேட்டு, அவ்வளோ வன்மத்தை கொட்டிக்கின்னு அவ்வளோ கோவத்தை கொட்டிகிட்ருக்குறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அண்டு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸாக அப்படி பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப ஆச்சரியமாக கஷ்டமாக இருக்குது. இந்த நம்ம டீம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, தோனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஏதாவது பிளேயர் சரியாக பெர்ஃபார்ம் நம்ம வந்து ஒரு விமர்சனம் வைக்கலாம், கிரிட்டிசிசம் பண்ணலாம். ஆனால் அதுக்காக ஒரு அளவு இருக்குது. இவ்வளோ ட்ரோல் இவ்வளோ ஹேட்டு பண்ணுறதுன்றது எதுக்கு தேவையில்லாமல்? அதாவது சிஎஸ்கே டீமில் 11 பேர் இருக்கிறாங்க. அது போக ஒரு இம்பேக்ட் பிளேயரு. தோனியை தவிர இருக்கிற மற்ற 10 பேரும் சரி, அந்த இம்பேக்ட் பிளேயரும் சரி, அவங்க எல்லாம் சூப்பராக ஆட்டாங்களா? அவங்களாம் சொதப்பவே இல்லையா? தோனி மட்டும் தான் சொதப்புறாரா? இத்தனைக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டம்பிங் பண்ணுறாரு. ஃபில் சால்ட் ஸ்டம்பிங்கும் சூரியகுமார் ஸ்டம்பிங்கும் ரன் அவுட்டும் நல்லா பண்ணுறாரு. இந்த சீசனில் நல்லா ஆடிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 225 மேலே ரன் ரேட் வச்சிருக்காரு. நல்லா ஆக்டிவாக இருக்காரு. இருக்கிற எல்லா லெஜண்ட்ஸு, கிரிக்கெட்டர்ஸு, கமெண்டேட்டர்ஸு, டீமில் இருக்கவங்க எல்லாருமே தோனியை வந்து அந்தளவு பாராட்டுருக்காங்க. நம்ம மட்டும்தான் வன்மம் கட்டின்னு ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க நிறைய ஃபேன்ஸ். எல்லாருக்குமே கடுப்பு தான், கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா அப்படி தோத்துட்டாங்க. அதுக்காக ஒரு அளவு இல்லை. இப்போது இந்த சீசனில் வந்து தோனி மட்டும் தான் ஃபார்மில் இல்லைன்னா அப்போ என்ன? இந்த ரிஷப் பந்த் வந்து 4வது மேட்ச்சில் மோஹித் சர்மாவோட ஸ்டம்பிங் விட்றாரு. அதனால தான் டிசி வின் பண்ணுறாங்க. ரிஷப் பந்த் நல்லா ஃபார்மில் இருக்கார். அவர் நல்லா அடிச்சிட்டார். அவர் யங்ஸ்டர் தானே. அவர் தான் நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டாரா? இல்லை. ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கிறாரா? அப்புறம் பட்லர் வந்து ஆர்சிபி கூட இருக்கிற மேட்ச்சை லிவிங்ஸ்டனோட ஸ்டம்பிங் விட்றாரு. அதனால் லிவிங்ஸ்டன் ஸ்கோர் பண்ணுறாரு. அவர் நான் ஃபார்மில் இருக்காரா? இந்த சீசனில் நிறைய பேட்ஸ்மேன், போலரு, விக்கெட் கீப்பரு, ஃபீல்டர்ஸ் எல்லாமே ஃபார்மில் கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து என்னென்னா இந்த சாம்பியன்ஷிப்பு இருக்குன்னும் போது நம்ம வந்து எதாவது தப்பாக இருந்தால் கிரிட்டிசிசம் பண்ணலாம். அதுக்காக இவ்வளோ விமர்சனம் வச்சா இப்படி ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லை. இப்படியா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க? இவர் வந்து 43 வயசாச்சு, ரிட்டையர் ஆகணும், இவரால் தான் டிக்கெட்ஸ் ஜாஸ்தியாகுது, வருஷம் இவர் வந்து ஆடுற மாதிரி சொல்கிறாரு, அப்புறம் ஆட மாட்டார், நான் பிராண்டிங் பண்ணிருக்காரு, ஃபேன்ஸை ஏமாற்றினுக்காரு, இவரால் சிஎஸ்கே டீம் வீக்காக இருக்குன்னா டிக்கெட் விலை ஜாஸ்தி கொடுத்து நீங்கள் போய் பார்க்கறதுக்கும் டோனிக்கு என்ன சம்மந்தம்? அவர் நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. நாம் எல்லாருமே டோனியை சப்போர்ட் பண்ணணும், அவரை சேர் பண்ணணும். அண்ட் சிஎஸ்கேவையும் டோனியை நல்லா சேர் பண்ணுவோம். எல்லாமே சிஎஸ்கேயும் டோனி வந்து நல்லா ஆடி சாம்பியன்ஷிப் அடின்னு சொல்லி விஷ் பண்ணுவோம். எல்லாருக்குமே மிக்க நன்றி மக்களே.